இப்ப என்ன பண்றது? அதான் சாவு ஊந்து போச்சே. எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டாங்க தான். திரு விஜய் அவர்கள் சொல்லணும், திரு ஆதவர்ஜன் அவர்கள் சவால் விடட்டும். நாங்க தனிச்சு நின்று 230 நாள் அடிக்கிறோம். 26% இருக்கு. 230 வேண்டாம், 100 வேண்டாம், 50 வேண்டாம், 30 10 சீட்டு ஜெயிச்சிடும். நான் அரசியலே பேச மாட்டேன். என்ன கோட்டச்சாமி ஒண்ணும் இல்லையா? தாவேகா தனித்து கூட்டணி வச்சு எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். விஜய்க்கு 234 தொகுதியில 230 தொகுதியில போலாம். ஆனா கேரண்டியா வந்து ஒரு 200 தொகுதியில டெபாசிட் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு? It's a very very difficultly win to DMK party. No problem. No. I am not crying. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. No, I saw all the streets. இல்ல நீங்க அழுவுறீங்க. All the chief minister. No, he is not crying, sir. இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி, அழுவுடா எரும மாடு, அழுவுடா. Udayanidhi Stalin in 234, Mr. Deputy CM, hard working in Tamil Nadu. எலெக்ஷன் ரிசல்ட் எப்படியான பரவாயில்ல, முடிஞ்சோடனே வண்டி எடுத்து 2 பேரும் மைசூருக்கு போய். But not result to be minus is definitely win to Mr. Udayanidhi Stalin, MLA Thiruvallikeni Chepakam. ஹார்ட் ஒர்க், அவருடைய உழைப்புன்றது வந்து தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு ஒருத்தருக்கும் தெரியும். புரியுதுங்களா? இன்னைக்கு ஒரு புதுசா யாரோ ஒருத்தர் வந்துட்டாரு, அவரை தூக்கி தலை மேல வச்சுக்கின்னு அண்ணன் அது மாதிரி வெற்றி தலைவருடைய கடுமையான உழைப்பு, லாஸ்ட் மகளிருக்கு ஒன்னு பார்த்து செஞ்சது வந்து திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு அந்த இது பிரிக்கிறதுக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அது நேற்று ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது, அது இது பண்றதுக்கு ரிமூவ் பண்றது எல்லாமே அதை இது பண்ணியிருக்காங்க. கட்சி தொண்டர்கள் அங்கங்கிருந்து வந்திருக்காங்க. 12 o'clock 1 o'clock மேல பாருங்க. டெஃபினெட்லி டிஎம்கே ஒரு மாபெரும் வெற்றி கண்டிப்பா பெறும். ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா.